இயக்குனரும் அருள் அவர்களும் சொல்றதை தாண்டி புதுசா நான் எதுவும் சொல்லிட போறது கிடையாது. ரொம்ப ப்ராப்பரான ஒரு டைரக்டருடைய படம். ஸோ எல்லா படத்துக்கும் முழு நம்பிக்கையை கொடுத்து உழைக்கிற மாதிரி இதுலயும் பெரிய டீம் உழைச்சிருக்கோம். படத்தை உங்களுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியிடுறோம். பார்த்துட்டு சொல்லுங்க. இல்ல, ஆல்ரெடி நாங்க களத்தில் சந்திப்போம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமா அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைமா செகண்ட் டைம் இது பண்ணிருக்காங்க இந்த படம். எனக்கு களத்தில் சந்திப்போம்ல நான் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த முறை அதுல வந்து அது கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு படம். இது கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜானர். ஆனா அவர் வந்து அதே சில்ட், சர்காஸ்டிக், ஹாப்பி பர்சன். உங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட நிறைய பேசியிருப்பாரு. என்னை விட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அவரை பத்தி. என்னன்னா இந்த படம் ஏன் இந்த ஒரு ஃபெஸ்டிவல்ல வர்றதுக்கு ரீசன், முதல்ல இதுக்கு பேசிக் ஹைப் இருக்கு. தென் படம் இவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க இது பேய் படம் இல்லை, இதுல நிறைய எமோஷன் இருக்கு. அந்த எமோஷன் பாட்டு தான் இந்த அந்த படத்தை பெரிய வெற்றியாக்கும். ஸோ அது அதே மாதிரி நார்மலா ஒரு கோஸ்ட் ஃபில்ம், ஒரு ஹாரர் ஃபில்ம்னா யாராவது சாமியார் வருவாங்க, இல்லைன்னா ஒரு எங்கேதோ மந்திரவாதி பிடிச்சிட்டு வருவாங்க, அப்படித்தான் எல்லாம் இருக்கும். பட் இது அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த ப்ரெசன்டேஷன், அந்த இதில் பண்ண செலவு, டெக்னிக்கல் செலவு, இதெல்லாம் பெரிய கிராண்டியரா இருக்கும். இது நிச்சயமா எல்லா ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இட் இஸ் நாட் ஓன்லி கோஸ்ட் ஃபில்ம், ஒரு பேய் படம், ஐயோ பின்னால இருந்து வந்து அப்படின்னு ஒரு பயன்படுத்த, அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் என்ன. அதே மாதிரி இந்த படத்துல நான் நடிக்கிறதுக்கு காரணம் நம்ம டைரக்டர் எனக்கு இந்த கதை சொன்னதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தம்பி கூட பழகுனதுக்கு அப்புறம், அருள்நிதி கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. பிரியா பவானி சங்கர், தென் பாபி ப்ரொடியூசர், ஹூ இஸ் அ ரியல் ப்ரொடியூசர். வெறும் நம்பர்ஸை பார்த்துட்டு பண்றது தான் இருந்துச்சுன்னா, பணம் இவ்வளவு போட்டுட்டோம், இதுக்கு மேல லாபம் பார்க்கணும், அந்த ஒரு ஸ்கேல்ல இல்லாம லெட் அஸ் கோ பியாண்ட். ஸோ அந்த ஒரு கிராண்டியர் இந்த படத்துல கண்டிப்பா ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பா இந்த ஆடியன்ஸுக்கு இது 100% சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதுல டவுட்டே கிடையாது. வித் ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம். இந்த படம் ஒரு ஒன் ஆஃப் தி கிளாசிக் ஃபில்மா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிறைய கிளாசிக் ஃபில்ம் நான் பண்ணியிருக்கேன். எங்களோட இணைந்த கைகளே அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் பேசப்படுற மாதிரி இந்த படம் கண்டிப்பா எனக்கு பேசப்படும். எனக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்க எல்லாருக்கும் பேசப்படும். நிச்சயமா இந்த படத்தை ஆகஸ்ட் 15 தியேட்டர்ல வந்து பாருங்க. என்னன்னா அப்போ டெக்னாலஜி இவ்வளவு இல்லை. இன்டர்வல் சீக்வன்ஸ்ல மேல இருந்து கீழே குதிக்கணும்னா நான் தான் குதிக்கணும். அப்போ இந்த கிரீன் மேட் போட்டுட்டு பின்னால கிடையாது. ஆனாலும் இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜிலையும் இப்போ இருக்கிற ஒரு டெக்னாலஜியும் எவ்வளவு ப்ராப்பரா யூஸ் பண்ணணுமோ அது பண்ணா டஃப் ஜாப் தான். அந்த ஜாப் தான் அஜய் பண்ணியிருக்காரு. அந்த ஜாப் தான் இந்த படம் உங்களுக்கு வேற ரேஞ்சில் கொண்டாந்து கொடுக்கும். இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிறுசா தான் ஆரம்பிச்சாங்க, காசி பாண்டியனும் சுப்பிரமணியம். ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் இதை வேற ரேஞ்சில் எடுத்துட்டு வந்துட்டாங்க. கண்டிப்பா அந்த டைமோட அது எல்லாரும் ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் எனக்கு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம கூட தான் இருப்பாங்க. பட் அப்படி கிடையாது. டெக்னாலஜி மாறிட்டே வருது. வி ஹாவ் டு அடாப்ட். அந்த அடாப்ஷன் இந்த ஃபில்ம்ல இருக்கு. அந்த கிராண்டியர் இந்த ஃபில்ம்ல இருக்கு. ஸ்பெஷலி சொல்ல போனா சாம் சிஎஸ் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், அது இல்லாம ஹரிஷ் சினிமாட்டோகிராஃபர், ஹூஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். அவர் செட்ல இருந்தா பேசவே மாட்டார். இன்னொரு பேய் மாதிரி தான் சைலண்டா இருந்து வேலையை பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபில்ம் டெக்னாலஜி வைஸ் இட் இஸ் அப்கிரேட்.